தமிழ் வெந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை இப்போ பார்ப்போம். பொடி 2 டீஸ்பூன், இட்லி பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பொடி தான் இது. நீங்கள் அதை அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியாக நறுக்கிங்க. சின்ன சின்னமாக நறுக்கிக்கங்க. கொஞ்சம் மல்லி இலை அதையும் பொடி பொடியாக நறுக்கிங்க. மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் 4 தோசைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம்லாம். மாவு எப்படின்னா 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து போடணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் அப்படி புளிக்கிறதுக்கு வச்சிடணும். புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை மாவு பதத்தில் இந்த பதத்தில் கரைச்சிக்கணும். இந்த பதத்தில் கரைச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றுறது லேசாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க கரண்டி எடுக்கக்கூடாது. அது வந்து இப்படி பரப்ப வராது, நல்லா லேசாக பரப்ப வராது. இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்துக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படி பரப்ப வரும், லேசாக பரப்ப வரும். இப்போ நம்ம இந்த கரண்டியை யூஸ் பாத்திரத்தில் தவாவை நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணி லேசாக தொட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லணும். இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்படின்னா தவா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை லேசாக பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு லேசாக அமைக்கி விட்டிங்கன்னா அப்படி வெங்காயம் வந்து உதிர்ந்து வராது திருப்பி போடும்போது. இப்போ பொடி போடுறேன். மல்லித்தலை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் லேசாக அப்படி அமைக்கி விட்டுருங்க. பொடி வந்து காரம் வேணுங்கிறவங்க அதுக்கு தக்கன கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. வெந்துருச்சு, திருப்பி போடுற ஸ்டேஜில் இருக்கு. இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ திருப்பலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ.